பெரியார் டேமில் இருந்து எங்கள் ஊர் தனியாமங்கலத்திலிருந்து 8 கிலோமீட்டரோட பெரியாருடைய டிவிஷன் தண்ணி முடியுது. எப்போ வருஷமா இப்போ பெரும் மனசு பண்ணி அவர் மல்லா ஓட்டைக்கு தண்ணி போகுது, பெரிய ஓட்டைக்கு மாண்பு அமைச்சர் ஊருக்கும் தண்ணி போகுது, அரளிக்கோட்டை அதிலிருந்து தண்ணி போகுதுக்கு கவர்மெண்ட் முழுமையாக அனுமதி கொடுத்து தண்ணி போய்கிட்டு இருக்கு. இந்த தண்ணி பெரியார் தாலுகா ஐயா இங்க ஒருத்தர் நாங்க ஒண்ணுக்கு அனுமதியும் கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல. அன்னைக்கு இருந்த சட்டத்துல என்ன இல்ல தவறான கருத்தை ஐயா தவறான கருத்தை பதிவு பண்ணிடக்கூடாது. இல்ல சொல்ற கேளுங்க. நாங்க ஒரு சென்ட்டுக்கு கூட கூடுதலா எங்கேயும் தண்ணி கொடுக்கறது இல்ல. அது பழைய அந்த காலத்துல இருக்கிற சட்ட பிரகாரம் தான் போயிருக்கேன். அது மல்லாவடைக்கு போனாலும் சரி, இவர் சிவகங்கைக்கு போனாலும் சரி, நாங்க எதுவுமே கொண்டாடல. நீங்க வாட்டுக்களை கூடத்துல உங்க ஊருக்கு தண்ணி போகுது, எங்க ஊருக்கு தண்ணி போறாங்க. தண்ணி பொதுவா சட்டத்துப்படி நடக்குது. அதுக்கடுத்து நிறைய பேர் பேசணுமே. ஒண்ணு பெரியாறுல இருந்து இந்த டிவிஷன் கடைசி 40% இடம் வீட்டடி ஆயிடுச்சு. மிச்சம் இருக்க இடம் 60% விவசாயம் பண்றாங்க விவசாயி. அந்த 40% மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய தமிழக அரசு முதல்வர் கவனத்துக்கு 2 அமைச்சர்னு சொல்லி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அக்ரி டிபார்ட்மெண்ட், அதுக்கடுத்து பிடபிள்யூடி 3 அமைச்சரையும் ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணி 40% இடம் வீட்டடியா போனதுக்கு மிச்சம் வேர் இஸ் கான் டு வாட்டர், அந்த தண்ணி எங்கே போகுது மிச்ச தண்ணி? 4 கலெக்டர்கிட்ட கேட்டீங்க, அவங்க பதில் சொல்ல தெரியல, சொல்ல முடியல, வாயும் பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ மாண்புமிகு அமைச்சர் 2 இதுக்காகத்தான் நான் விவசாயிகளுக்காகத்தான் மாண்புமிகு அமைச்சரை 2 கோரிக்கை வச்சு அந்த இடத்த நீங்க எடுங்க, ரெவன்யூ பண்ணி எடுங்க. அதுக்கு அடுத்தது 2 போகம் மேலூர் தாலுகா விளையும் கூறுகிறேன். இப்ப